இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட ராமநாதபுரம் மற்றும் நாகை மாவட்டங்களைச் சேர்ந்த 19 மீனவர்கள் இலங்கை தலைநகர் கொழும்புவில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்தனர். சென்னை விமான நிலையத்தில் மீனவர்களை தமிழ்நாடு மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று அரசு ஏற்பாடு செய்திருந்த வாகனங்கள் மூலம் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர். நாகை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த 19 மீனவர்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி விசை படகுகளில் கடலுக்கு சென்று மீன்பிடித்துக் கொண்டு இருந்தனர். அப்போது அதிகாலை நேரத்தில் இலங்கை கடற்படையினர் ரோந்து கப்பலில் வந்து நாகப்பட்டினம், ராமேஸ்வரம் மீனவர்களின் விசை படகுகள் மற்றும் அவர்கள் பிடித்து வைத்திருந்த மீன்கள், மீன்பிடி வலைகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். அதோடு மீனவர்கள் 19 பேரையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்து அவர்கள் மீது எல்லை தாண்டி வந்து மீன் பிடித்ததாக குற்றம் சாட்டி இலங்கைக்கு அழைத்து சென்று இலங்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதற்கிடையே இந்த சம்பவம் ராமநாதபுரம், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் உள்ள மீனவர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்திய கடல் எல்லையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை இலங்கை கடற்படையினர் பொய்யான குற்றச்சாட்டின் பெயரில் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றனர் என்று தமிழக மீனவர்கள் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அவசர கடிதம் எழுதி கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை உடனே விடுவிப்பதோடு அவர்கள் படகுகளையும் விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதையடுத்து இலங்கையில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் இலங்கை அதிகாரியிடம் பேச்சுவார்த்தைகள் நடத்தினர். இதற்கிடையே இம்மாதம் 6ஆம் தேதி இலங்கை நீதிமன்றம் தமிழக மீனவர்கள் 19 பேரையும் விடுவித்து இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். இந்திய தூதரக அதிகாரிகள் மீனவர்களை தங்கள் பராமரிப்பில் வைத்துக் கொண்டதோடு அவர்களுக்கு எமர்ஜென்சி சர்டிபிகேட் வழங்கி விமானம் மூலம் இலங்கையிலிருந்து சென்னைக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடுகள் செய்தனர். இந்த நிலையில் இன்று வெள்ளிக்கிழமை இரவு இலங்கை தலைநகர் கொழும்புவில் இருந்து சென்னை வந்த ஏர் இந்தியா பயணிகள் விமானம் மூலம் தமிழக மீனவர்கள் 19 பேரும் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சென்னை விமான நிலையத்தில் தமிழ்நாடு மீன்வளத்துறை அதிகாரிகள் மீனவர்களை வரவேற்று அரசு ஏற்பாடு செய்திருந்த வாகனங்களில் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர்.